தஆலா திருமறை குர்ஆன்ல நீங்கள் தக்வா பெறுவதற்காக வேண்டி உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார். அது எப்படி நோன்பின் மூலமாக தக்வா பெருகும்? இந்த வசனத்தை விளங்கணும்னா நாம ரெண்டு விஷயங்களை விளங்கணும். தக்வா என்று சொன்னால் அல்லாஹ் தடுத்த விஷயங்களை அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக நாமளும் தடுத்துக் கொள்வது. நோன்பு அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஹலாலாக்கிய விஷயங்களையே அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக நாம தடுத்துக் கொள்வது. உதாரணமாக உணவு, மனைவியோடு சேர்வது, இது போல ஹலாலான விஷயங்களையே நாம தவிர்த்து கொள்கிறோம். அப்போ அல்லாஹ் பார்க்கிறான் என்பதற்காக ஹலாலான விஷயங்களையே தவிர்த்து கொள்கிற ஒரு அடியான் அல்லாஹ் தடையாக்கிய ஹராமான விஷயங்களிலிருந்து கண்டிப்பாக தவிர்த்து கொள்வான் அல்லவா? அதனாலதான் நோன்பின் மூலமாக தக்வா பெருகுகிறது.